இங்கே பாருங்கள், சொன்னால் புரியாது, காமிச்சா தான் புரியும். இனிப்பு தோசை. அதனால் இப்போ வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சுவையாக வெல்லம் பாவு. அடடா, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் வாழைப்பழம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கையில் பிணைஞ்சால் தான் டேஸ்ட்டு, அதனால் எல்லோரும் முடிஞ்சளவு கையில் பிணைங்க. என்ஜாய் தான். தண்ணியை ஊற்றிக்கலாம். காய்ச்சின வெள்ளைப்பாவை இப்போ வடிகட்டுறது ஊற்றிக்கலாம். அதோடு ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளைப்பாவை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, செமையா இருக்கும் போலயே. நல்லா பரப்பி சுடுமா. செமங்க மக்களே. கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்றீங்க. வெல்லம், வாழைப்பழம், முட்டை, மைதா எல்லாத்துலேயும் செஞ்சது சூப்பராக இருக்கும். வாவ், இது ஒரு அற்புதமான ரெசிபிங்க. கண்டிப்பாக மஸ்ட், எவ்ரி ஒன் ஹேவ் டு ட்ரை. சூப்பர். ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இங்கே பாருங்கள், சொன்னால் புரியாது, காமிச்சா தான் புரியும். இனிப்பு தோசை. உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு. அதில் செஞ்ச ஒரு தோசை இது. ஸ்வீட் தோசை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இதில் வந்து தெரியுது. சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாழைப்பழம் ஃப்ளேவர், வெல்லம் உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ நவ் டேக் கேர். டாட்டா.